சஞ்சய் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம செம்பரி ஆடுக்கு வந்து முடி வெட்டுற மிஷின் தான் வாங்கியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறுபடியும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிஷின் தான் அது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ் இது. ஸோ நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடி வெட்டுறோம் இந்த மிஷின் வச்சு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா நம்ம கொடுத்து வாங்குறது பிரச்சனை இல்லை. ஸோ மொத்தமாக வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ அப்புறமேட்டு அதுக்கு தேவையான ப்ரெஷ்ஷு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரெஷ்ஷு இந்த ஆயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து வச்சு கொடுக்க மாட்டாங்களாம். ஒன்ஸ் வெறும் டப்பா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடுக்கு வந்து முடி வெட்டுற மிஷின் வந்து வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசராலே கட் பண்ணேன். சிசரால் கட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது இல்லாமல் கை வலி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபினிஷிங்காகவும் இல்லை. சரி வாங்க நம்ம போய் மிஷினில் கட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைமு நம்ம இப்போ தான் கட் பண்ணுறோம். ஸோ நம்ம மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கீர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 3rd இல்லை 4th கீர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுவே நல்லா தான் இருக்கும். அவசரப்பட்டு எடுத்த உடனே எனக்கு தெரியும் அப்படின்றவங்க மட்டும் 6வது கீர் எடுத்து மிஷின் வந்து போட்டு கட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜாயினில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். லைட்டாக அடிபட்டுருச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடாக எடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கோம். அப்போ அந்த லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் பண்ணனால தான் ஆடு துடிச்சிது. ஸோ மிஷினால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கரெக்டாக வெட்டினோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிக்கு எந்த சேதாரணமும் இருக்காது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஆடு முடி வெட்டுற வீடியோ மட்டும் போடாமல் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு நம்ம முடி எடுக்கிறோம் அந்த வீடியோ அதை பற்றியும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து முடி ஏன் எடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறோம்ல தோரம் போட்டு உளுந்த போட்டு சோளம் கடலை புண்ணாக்கு அப்புறமேட்டு மலாட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடெல்லாம் யார் திரும்ப எடுத்துப்பாங்க? அந்த முடி தான் எடுத்துக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டுக்கு முடி எடுத்து விட்றோம். அது எந்த டைமில் எப்போ எடுத்து விடணும்னா மழை டைம் வருதுல்ல, அதாவது ரெயின் சீசன், அந்த டைமுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். சரிங்களா? ரெயின் டைமில் எடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெயின் டைமில் எடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து அந்த ரெயின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து போர்வை இருக்குல்ல, அந்த போர்வை வந்து ரெயின் டைமில் போத்திப்போம். ஸோ வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இருக்காது. அப்போ ஆட்டுக்கு வந்து மெயினாக வந்து அதுவும் செம்பரி ஆடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட முடி தான் வந்து அதுங்களுக்கு பாதுகாப்பு. குளிராமல் இருக்கும், இந்த கொசுக்கடியிலேருந்து தான் தப்பிக்கும். ஆனால் நார்மலாக இருக்கிற டைமில் நம்ம எடுத்து விட்டுறலாம், ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணியாச்சு. இது வந்து அனதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினை வந்து கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்லேருந்து எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்குது. கால்லேருந்து பார்த்திங்கன்னா முடி எடுக்க ஆரம்பித்தோன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு அப்படியே நல்லா ஓடுது மிஷினு. ஸோ நம்ம மிஷினை எடுத்து செக் பண்ணோம். அதில் வந்து ட்ராப்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆயில் மட்டும் போட்டுக்கணும். நம்ம வந்து அந்த ஆயில் இந்த ஆயில்னு இல்லை. ஸோ இப்போ வண்டிக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட போடலாம். அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ராப்ஸ் போட்டோன்னா மிஷின் வந்து நல்லாவே சாஃப்டாக ஓடும். சரிங்களா? அந்த சைடு எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆடு பயப்படாமல் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சர்வீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த சைடு வெட்டுறப்ப தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது எப்படா வெட்டுறது பயந்துகிட்டே வெட்டினேன். இந்த சைடு எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெகுலராக வந்து இப்போ நான் கிரிக்கெட் விளாடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இது புதுசுன்றதுனால எனக்கு அந்த வாட்டம் வரல. ஸோ அந்த சைடு பண்ணுறப்ப தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சைடு பண்ணுறப்ப எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோங்க. ஸோ அது மட்டும் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா என் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. 1.5 கிலோ கரெக்டாக. ஸோ அதனால் கொஞ்சம் அது வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்கோளோட வெட்டுறதை தாண்டி இதில் வெட்டுறது என்ன ஒரு யூஸ்னால் நல்ல ஒட்டை எடுக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வெட்டி விட்டோன்னா ஒரு 4 மாதத்துக்கு இதில் கையே வைக்க வேணாம். அடுத்தது நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து தீவன மேலாண்மை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆடும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவம்பர் டிசம்பர் வந்து மழை வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம மெயினாக வந்து எடுத்துருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 13 ஆடு இந்த டைம் எடுத்திருக்கோம். 13 ஆட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடி எடுக்கிறோம். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதே ஃபஸ்ட் டைம்னால ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்த டைமில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் முடி எடுத்துடலாம்.
அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு தம்பி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தான். ஸோ கரெக்டான பிடிக்கிற ஆளை வந்து கூட கையில் வச்சுக்கணும், சரிங்களா? உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெட்டுறவங்க வந்து ஸ்ட்ராங்காகவும் வெட்டலாம், மிஷினை சருன்னு வந்து பார்த்திங்கன்னா போடலாம். நீங்கள் இல்லை ஒழுங்காக பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சிரும், டக்குன்னு கை இழுத்துட்டு போய்ட்டு எங்கே குத்தி ரொம்ப இதாகிடும். அப்புறம் நம்ம ஆடுக்கே வந்து பார்த்திங்கன்னா அன்சேஃப் ஆகிடும். முடிய வெட்ட போயிட்டு என்னடா இது மிஷினு விட்டு இதுமாரி ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலால் வெட்டணும் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 10 ஆடு மேக்ஸிமம் ஒரு 10 ஆடு 6 ஆடு வரைக்கும் கையால் வெட்டலாம். ஒரு 10க்கு மேலே இருந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10 ஆடுக்கு மேலே இருந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கிடுங்க. மிஷினோட ரேட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 வருது. ஒரு 1200 வாட்ஸ் இது. ஸோ நல்லாவே பவர்ஃபுல்லாக நல்லாவே இருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக எடுத்தாச்சு. ஏன்னா அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் கட்டி போட்டுக்கலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபுல்லாக முடி எடுத்துருவோன்ட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும் வீடியோவில் எவ்வளோ கிளியராக முடி வந்து எடுத்துருக்கோன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொத்தம் 13 ஆடுக்கு வந்து முடி வெட்டிருக்கோம். ஸோ சரியான பெயின். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் மொதல் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல். சரி மிஷின் தான் இருக்குது ஈஸியாக வெட்டிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ ஃபஸ்ட் டைம்னால் வலிச்சுதான் என்ன எதுன்னு தெரியல, சரியான பெயினுங்க. அப்புறம் ரொம்ப ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிட்டான் கடைசி டைமில் முடிகிறப்ப. ஸோ இது ஃபுல்லாகவே அவ்வளோ முடி இருந்திருக்கு. நானே எதிர்பார்க்கல என்னடா இவ்வளோ முடி இருக்குமான்னு. ஸோ செம்ம முடி இருந்துருச்சுங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக கடைசியாக காட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ முடி எடுத்ததுக்கப்புறம் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா முடியும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து கையோடு கையாக முடிச்சிடணும், இல்லைனா அந்த ஆடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாயை வைக்க முடியல வந்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை தான். அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு தகுந்த ஆடு வளர்ப்பை பற்றி நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா லாஸ்ட் இயரே போட்டிருந்தோம், நிறைய பேர் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சேல்ஸ் ஆகிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த 13 ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு தான். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடி எடுத்து விட்டாச்சு. நம்ம வந்து ஃபுல் வீடியோவாக போட முடியாது. ஏன்னா 13 ஆடும் எடுத்து போடணுன்னா ஒரு ஆடுக்கும் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு நேரம், ரொம்ப நேரம் ஆகிடுது. ஸோ அதனால நம்ம ஃபுல் வீடியோ போட முடியல. வீடியோ பிடிச்சா நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்